அதுனாவது நினைச்சுக்குங்க. சரி, கேளுங்கள். அது நீங்க பாடுற பாட்டுல வர இந்த தாண்டவ கோன் யாருங்க சாமி? நடனமிடும் ஈசன், நடேசன், நடராசன், கூத்தாடும் தெய்வம் கூத்தன், தாண்டவன். அப்படின்னா நாராயணன் தானே? அவரு பெருமாள்ரா. ஓஹோ, அரியும் சிவனும் ஒண்ணு, அத அறியாதன் வாயில மண்ணுன்னு சொல்றீங்க சாமி, அப்படித்தானே? உங்களுக்குள்ளும் ஞானம் இருக்கிறது, சுரக்கிறது. அதெல்லாம் இருக்கட்டும் சாமி. ஆமா, புரியாம தான் கேட்குறோம். இந்த மலையில விதவிதமான செடி கொடி எல்லாம் கிடக்குது. அதையெல்லாம் விட்டுப்புட்டு இருக்க இலைய ஆடுகளுக்கு தின்ன கொடுக்குறீங்களே, அது ஏன் சாமி? இதுக்கும் மௌனம் தானா? தெரியாம கேட்டுட்டோம் சாமி. பகலில் உழைப்பதற்காக இரவில் உறங்குகிறோம். அவ்வளவு தெரிஞ்சா நாங்க ஏன் சாமி ஆடு மேய்க்கிறோம்? என்னமோ சாமி, வரகு தானியத்தை மண்ணுல போட்டு பேசுறீங்க, அத்தை வச்சு சவத்தை கட்டுறீங்க, ஒண்ணுமே புரியல. வெகுதானிய வருடத்தை வரவேற்க போகிறோம் நாம். அதுக்கு பொங்கல் தானே வைப்பாங்க, சௌரா வைப்பாங்க. என்னமோ சாமி, ஊர்ல உங்களை ஒரு மாதிரியா பேசுறாங்க. பித்தன், பேதை, பித்துக்குழி, புத்தி சுவாதீனம் குன்றியவன், கோட்டி, குறும்பன், கிறுக்கன், இவையெல்லாம் மானுட பட்டயங்கள். ஆமா, அதான் தெரியுது. தெரிஞ்ச என்னத்தா பண்றது, தெளியத்தான் மாட்டேங்குது. உன் பாமர பக்தியை மெச்சினோம். பஞ்சம் வரப்போகிறது. ஐயோ, 12 வருட பஞ்சம். அதற்கு எம்மை பக்குவப்படுத்திக் கொள்கிறோம். எப்ப சாமி வருது? வரும் வெகுதானிய வருடத்தில் கொடிய பஞ்சம் கோலோச்ச போகிறது. எப்படி சாமி தெரியும்? இந்த மலை பள்ளத்தாக்கில் ஆடு மாடு மேய்த்து கொண்டு வானத்தை பார்த்தோம். பார்த்தோமா? யார் யார் சாமி? சொல்கிறேன் கேள். வானத்து கோள்கள் நிலை மாறப் போகிறது. மாரியும் மழையும் தடம் மாறப் போகிறது. பசியும் பஞ்சமும் குடியேறப் போகிறது. வறுமையும் வெப்பமும் சபையேறப் போகிறது. இறப்பும் இளைப்பும் நடைபோடப் போகிறது. சாமி, சாமி ஓடியா போயிட்டாரா? இவ்வளவு பேசுனதே ஏதோ லாபம். ஆமா, எங்க இந்த முருவாம்பயில காணோம்? முருவா, அட பாவி, தூங்கியா போயிட்டியா? சிவலோக ஈசனாருக்கு உங்கள் உமாதேவியின் பணிவான திருவணக்கங்கள். வாழ்க உமாதேவி, வாழ்க வையம். உமாதேவி சுவாமி, நம் திருவண்ணாமலையை பற்றி நினைப்பை வரிசைப்படுத்துக. தேர்வு வைக்கிறீர்களா சுவாமி? திருவாக்கு கேட்கிறேன் தேவி. அப்படியா? சைவத்தின் தலைநகரம் திருவண்ணாமலை. மலையே லிங்கமான தலம் திருவண்ணாமலை. ஆஹா, ஊழ்வினைகள் நீக்கும் தலம் திருவண்ணாமலை. அற்புதம். பெண்மைக்கு பாதி பாகம் தந்த மலை திருவண்ணாமலை. உண்மைதானே? அது மட்டுமா, மகப்பேறு அருளும் தலமும் திருவண்ணாமலைதானே? பேருண்மை, பேருண்மை. விண்ணகத்தின் தோரணவாயில் திருவண்ணாமலை. அதுவும் உண்மைதான். சேயுமானவன் திருத்தலமும் திருவண்ணாமலைதானே சுவாமி? சரியாகச் சொன்னாய் தேவி. அது மட்டுமல்ல உமாதேவி, கௌரி நகரம் திருவண்ணாமலை, உண்ணாமலை பட்டணம் திருவண்ணாமலை. சுவாமி, என்னை புகழாதீர்கள். புகழ்ந்துதானே ஆக வேண்டும். ஏனென்றால் அந்த திருவண்ணாமலையை மலைவலம் வந்த முதல் பெண்மணி நீ. இது உலகறிந்த ரகசியம். ஆனால் திருவண்ணாமலையை முதல் வலம் வந்த சித்தர் யார் தெரியுமா? கூறுங்கள் சுவாமி. என் பக்தன் இடைக்காடன். அப்படியா? நீ ஒருமுறை மலைவலம் வந்தாய். சிவனாகிய யாம் ஆண்டுக்கு 2 முறை கிரிவலம் வருகிறோம். எம் அம்சமான தட்சிணாமூர்த்தி ஆண்டுக்கு 1 முறை வலம் வருகிறார். குபேரனும் அப்படியே, நாரதனும் அவ்விதமே. ஆனால் என்ன சுவாமி? உலகத்திலேயே அதிக முறை மலைவலம் வந்தது யார் தெரியுமா? கூறுங்கள் சுவாமி, தெரிந்து கொள்கிறேன். இடைக்காட்டு சித்தன். சுவாமி, சொல் உமாதேவி. இந்த பிரிங்கி மகரிஷியை போல இடைக்காட்டு சித்தரும் நமக்குள் பிணக்கு உண்டாக்கி
அஞ்சாதே உமாதேவி, இந்த இடைக்காட்டு சித்தன் எம்மையும் உம்மையும் ஒரு சேர நினைப்பவன். சிவ சிவ, அது போதும் சுவாமி. இந்த இடைக்காடன் எவரோடும் பேச மாட்டார். எப்போதாவது மாடு மேய்க்கும் சிலரோடு உரையாடுவான். நமசிவாய என்பதே இவன் நாதஸ்வரம். ஆஹா. மூலிகை இவன் உணவு. ஓ, மலைவாழைக்கனியும் வெள்ளாட்டுப்பாலும் விரும்பினால் உண்பான். அப்படியா? அண்ணாமலை இவன் வாசம், அண்ணாமலை இவன் சுவாசம். ஆஹா. அதனால்தான் சப்த ரிஷிகளும் இன்று அவன் சபையேறி உள்ளனர். உமாதேவி, சுவாமி, அங்கே பார் வையகத்தை, நம் அருணாசலத்து மலையடிவாரத்து பள்ளத்தாக்கை. ஆ, 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 ஆம் சுவாமி. ஒரு குகையை சுற்றிலும் நந்தவனம், மந்தை மந்தையாய் ஆடு மாடுகள், அச்சமின்றி புள்ளிமான்கள், அழகை காட்டும் மயில் கூட்டம், உடம்புகளின் பாதுகாப்பு, பூனையாய் திரியும் புலி இனம். ஆமாம் சுவாமி, இது நம் அருணாச்சலம் தானா? ஆம் ஆம், அதுதான் இடைக்காட்டு சித்தனின் தவக்குகை. ஓ, ஆனால் இது குறுகலாக இருக்கிறதே சுவாமி. தேவி, தேகமும் மனமும் ஒடுங்கிய சித்தனவன். அங்கே பார், நிகழ்வது என்னவென்று. எழுமுனிகளுக்கு இந்த இடைக்காடனின் பணிவான வணக்கங்கள். ஓ, எழுவராய் வந்திருப்பதால் எழுமுனிகள் என்கிறீரோ? என்னுள் இருக்கும் ஈசன் இயம்புவதால் பணிந்து வணங்குகிறேன். சிவபக்தியை மெச்சினோம். மாறு வேடத்தில் வரத்தான் நினைத்தோம். 100 வேடம் போட்டாலும் அறிவாயினி என்பதனால் வேறு வேடம் சூடவில்லை, நாடவில்லை, ஆடவில்லை. ஆஹா ஆஹா, கௌதமருக்கு என்னுடைய இதயம் கலந்த நன்றி. இடைக்காட்டு சித்தா, ஆ ஆ ஆ, வசிஷ்டர் என்கின்ற சிரேஷ்டர் திருநாவால் எனக்கு சித்தர் பட்டமா? வசிஷ்ட மகரிஷிக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இதோ விண்ணவர் நாங்கள் புசிக்கும் விண்ணக கனிகளை உமக்குத் தரவே எழுவரும் இங்கு எழுந்தருளினோம். பெற்றுக்கொள் இடைக்காட்டு சித்தா. சர்வம் சிவார்ப்பணம், சர்வம் சிவார்ப்பணம். மன்னகம் வாழும் சித்தன் மணக்குகை தேடி வந்து விண்ணக கனிகள் தந்த வியப்பினால் நெகிழ்ந்து நின்றோம். என்னகம் வாழும் ஈசன் ஈஸ்வரி பாகநாதன் உன்னத பாதம் தமக்கே உவப்பினை பதிவு செய்வோம். சப்தரிஷி மண்டலத்திற்கு என் தாழ்மையான வேண்டுகோள். எம் குகைக்குடிலில் வரகு தானிய பொறி உருண்டை புசித்து வெள்ளாட்டு பாலும் பருகி பின்னர் செல்லலாமே. இடைக்காட்டு சித்தா, வெள்ளாட்டு பாலும் வரகு தானியமும் உண்ண 9 பேர்கள் வருவார்கள். அப்போது உலகமே உன்னை கண்டு வியந்து காலமெல்லாம் வணங்கும். வாழ்த்துக்கள். வருகிறோம். நமச்சிவாய, நமச்சிவாய. உமாதேவி, சுவாமி, கண்டாயா நடந்தவைகளே? கண்டேன் சுவாமி. மனமாற கண்டு களித்தேன். இடைக்காட்டு சித்தன் இடைக்காட்டு சித்தன்தான். நம்ம சித்திரை மாசம் கிரிவலம் வந்தப்போ பச்சை பசேல் இருந்த இடம் இப்ப பொட்டல் காடா ஆயிடுச்சு பாரு. ஆமா முனியா, இந்த மலையில ஓடி திரியிற புள்ளிமான்கள் கூட புழுதியில என்னமோ புரளுது பாரு. ஆமா, அந்த காலத்துல தாது வருஷத்து பஞ்சம்னு எங்க பாட்டி சொல்லுவாங்க. இது வெகுதானிய வருஷத்து பஞ்சம் போல இருக்கு. சுனையெல்லாம் வத்தி போயிடுச்சுனால மிருகங்கள் எல்லாம் கூனி குறுகி குகையில போய் படுத்துக்கிச்சு. அட, அங்க பாரு முகுந்தா,
இந்த ஆட்டு கூட்டம் மட்டும் ஆட்டம் போட்டுட்டு கிடக்குது. ஆமா முனியா, இந்த பஞ்ச காலத்துல கூட குட்டி ஆடுகளும் கண்ணு குட்டிகளும் என்னமா விளையாடுது. இது உலக அதிசயம்பா. என்னப்பா இது, புல் தர செடி கொடி எல்லாம் காஞ்சி கிடக்கு, ஆனா இதுங்களுக்கு மட்டும் எப்படி தீனி கிடைச்சது? முனியா முனியா, அது பாரு, எருக்க இலைகள் எல்லாம் என்னமா தின்னுது. முனியா, இந்த பஞ்சத்திலேயும் எருக்கன் செடி தழைக்கும் செடி தான் போ. ஆமா ஆமா, இல்லாத காலத்துல பொல்லாத இருக்கனா இல்ல முனியா, யாரோ இதுகளுக்கு பழக்கி கொடுத்திருக்காங்க, இல்லன்னா இலைகளை பறிச்சு கொடுத்திருக்காங்க. அங்க பாரு முகுந்தா, அந்த இருளிப்பாட்டி வந்துட்டு இருக்காங்க. ஆட, அவங்கள பாரேன், அப்போ பார்த்ததை விட இப்போ ரொம்ப தெம்பா இருக்காங்க, தெளிவா இருக்காங்க. பஞ்சம் அவங்கள ஒண்ணும் பண்ணல போல இருக்கு. யார் இது? என்ன பத்தி பேசுறது? நாங்க தான் பாட்டி. இந்த பாட்டி கீட்டினா அவ்வளவுதான். நான் உன பாட்டி இல்ல, இருளி. சரி சரி சரி, நீங்க இருளிதான். ஆமா, உலகமே பஞ்சத்துல பரிதவிக்குது, நீங்க மட்டும் எப்படி இவ்வளவு தெளிவா தெம்பா இருக்கீங்க? எனக்கு என்ன குறைச்சலு? எனக்கு கஞ்சி ஊத்தத்தான் அந்த மவராசா இருக்காரே. எந்த மவராசன்? எடக்காட்டு சாமி. ஆ, என்ன வாய பொளக்குறீங்க? அந்த மவராசன் வரகு தானியத்தை சேத்துல பிசைஞ்சு சுவரா கட்டி வச்சாரு. ஆடுங்களுக்கு எருக்கந்தழைய துண்ண கொடுத்தாரு. எருக்கந்தழை துண்ண ஆடு மாடுங்க அரிப்பெடுத்து அந்த செவத்துல போய் உடம்ப உரசும். அப்போ செவத்துல வச்சு கட்டின வரகு தரையில விழும். அத்தை பொறுக்கி கஞ்சி காய்ச்சி ஊத்துறாரு எடக்காட்டு சாமி. நானும் ஒரு வா கஞ்சி குடிச்சு ஒய்யாரமா நடக்கிறேன். எல்லாம் எடக்காட்டு சாமி புண்ணியம்தான். ஆ. நமோ நாராயண, நாராயண நமோ நாராயண. வருக வருக நாரத பெருமானே, வணங்குகிறோம். நாராயண நாராயண. திருவரவாகவே திகழட்டும். ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளாமல் திசைக்கொருவராக திரும்பி நின்றாலும் வரவேற்பும் வணக்கமும் சுதி சுத்தமாக உள்ளதே. ஓங்குக ஒற்றுமை. வந்த வேலை தொடங்கிவிட்டதோ? நல்ல வேலை நடந்து கொண்டிருந்தால் நாரதனுக்கு இங்கு என்ன வேலை குரு பகவானே? நான் சனீஸ்வரன் கேட்கிறேன். எடுத்து வந்த செய்தி என்னவோ? வற்றிய தேகம், வாராத தலைமுடி, ஒட்டிய உதரவிதானம், ஓயாத பசி, வலுவிழந்த கால்கள், ஒளியிழந்த கண்கள், மெலிந்த விரல்கள், கிழிந்த கோலம், இதுதான் பூலோகத்து இன்றைய நிலை. அறிவோம். நாம் ஹரி ஓம் சொல்கிறோம், நீவீர் அறிவோம் சொல்கிறீர். ஆனாலும் என்ன பயன்? அருந்த நீர் இல்லை, அடுப்பில் புகை இல்லை, அள்ளி புசிக்க பருக்கை இல்லை, செடியில் இலை இல்லை, சட்டியில் உணவில்லை. மொத்தத்தில் கிரக நிலை சரியில்லை. இதுதானே நாரதரை உம் வாய்ப்பாடு? இதை சொல்ல நாரதன் நான் எதற்கு? பின் வேற என்ன? நவகிரகங்களாகிய தாங்கள் உங்கள் நிலையிலேயே நில்லுங்கள். நாரதனாகிய நான் மட்டும் உங்களை சுற்றி சுற்றி வந்து நாட்டு நடப்பை சொல்கிறேன். எல்லாம் என் தலையெழுத்து. அது நான்முகனிடம் நீர் கேட்க வேண்டியது. நவகிரகங்கள் நீவீர். உலக இயக்கம் உமது கட்டுப்பாட்டில். உலகம் முழுவதையும் ஆண்ட பரம்பரை உம்முடையது. ஆனால் கோள்களிடமே கோள் சொல்ல போகிறீர். சொல்லும் நாரதரே, சொல்லும். நாராயண நாராயண. மெதுவாக நடக்கும் சனி பகவான் பேசுவதில் மட்டும் ஏன் இவ்வளவு வேகம் காட்டுகிறார்? நவகிரக மூர்த்திகளே, சொல்வதை கேளும். உம்மால் அனுப்பப்பட்ட வெகுதானிய வருஷத்து பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது வையம். ஆனால் என்ன? ஆனால் ஒற்றை மனிதனை மட்டும் அந்த பஞ்சம் கிட்டே நெருங்கவில்லை. எப்படி? யார் அவர்? எங்கே இருக்கிறார்? அருணாச்சலத்தில். அருணாச்சலமா? எம் தந்தை ஈசனாரின் தலைநகரம் அது. நான் என்ன சுதர்சனகிரி என்றா சொன்னேன்? அந்த அருணாச்சலத்து இடைக்காட்டு சித்தன் நீவீர் அனுப்பிய பஞ்சத்தை இலகுவாக லேசாக எதிர்கொண்டான். அது எனக்கு வெட்கமாகவும் வேதனையாகவும் இருக்கிறது. என்னது? இடைக்காட்டு சித்தரை பஞ்சம் பற்றவில்லையா? இடைக்காட்டு சித்தரை கோள்நிலை தொடவில்லையா? எப்படி? எல்லாவற்றையுமே நானே சொல்வதற்கு நாரதன் நான் என்ன 10வது கிரகமா?
உலகம் உங்கள் கட்டுப்பாட்டில் என்று நாரதன் நான் நம்புகிறேன். ஆனால் உமக்கு கட்டுப்படாமல் ஒரு சித்தன், அவன் மந்தை, அவன் தபோவனம் பூலோகத்தில் நானாக இருந்தால் குறைந்தபட்சம் வெட்கப்படுவேன். கூட்டுக்குரல் எழுப்பாதீர்கள். தனித்தனியே திசைக்கு ஒருவராய் திரும்பிய நிலையிலே சிந்தித்து பாருங்கள். அந்த பூலோக அதிசயம் எப்படி அரங்கேறியது? அந்த சித்தன் வரும் முன் காத்தது எப்படி? உங்களில் யார் சொல்லிக் கொடுத்த உபாயம் அது? அகிலத்துக்கு தண்டனை, அவனுக்கு மட்டும் சலுகையா? அவன் மந்தையில் உங்கள் கருப்பாடா? என்ன செய்யலாம்? நீங்கள் ரகசியமாக பேசுவது நாடெல்லாம் எதிரொலிக்க போகிறது. பேசுவதை நிறுத்தி சிந்தியுங்கள், சிந்திப்பதை நிறுத்தி செல்லுங்கள் திருவண்ணாமலை. விலாசம் சொல்லட்டுமா? விண்ணிருந்து மண் இயக்கும் உங்களுக்கு முகவரி தெரியாதா என்ன? இருப்பிடம் புலப்படாதா என்ன? எல்லாம் தெரிந்தும் போதும் நாரதா, புகழ்வதை நிறுத்தும். புறப்படுகிறோம் இப்பொழுதே. நாராயண. எதற்கும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இடைக்காட்டு சித்தர், தென்மேற்கு மலை அடிவார பள்ளத்தாக்கு, அருணாச்சல சிவமலை, தேவைப்பட்டால் எம்மை அடையுங்கள். நாராயண் நாராயண். கோபாலு, கோபாலு, நான் கோவால் இல்ல, குதர்க்கம் கோவாலுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அதே கோபாலு. பாத்தியா நீ? நம்ம ஆட்டுக்கார சாமி சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. ஆட்டுக்கார சாமியா? அதான் நம்ம இடக்காடு சாமி. ஓ, அத சொல்றியா முருவா? ஆமா முருவா, பிள்ளாந்தரை எல்லாம் கட்டாந்தரை ஆயிடுச்சு. மானத்துல மழை இல்ல, ஆமா, செடியில தழை இல்ல. இப்பவே இப்படி இருக்குதே, இன்னும் 12 வருஷத்துக்கு எப்படி ஆகுறது? ஆமா, அது என்ன 12 வருஷம்? அது என்ன கணக்கு? வானத்தை பார்த்து பார்த்து ஆட்டுக்கார சாமி, அதான் இடக்காட்டு சாமி எழுதி காமிச்சார்ல, நீ பார்க்கல? எப்படி பொழப்போடுமோன்னு தெரியலையே. கோபாலு, அங்க பாரு, அங்க பாரு. ஆடுகள் எருக்க இலையை மேய்கின்றன. அதனால் அரிப்படுத்த அந்த ஆடுகள் தங்கள் உடம்பை அந்த குடிசை சுவற்றில் தேய்த்துக் கொள்ளுகின்றன. அப்படி தேய்க்கும் போது அவற்றில் இடைக்காடர் வைத்து கட்டிய வரகுதானியங்கள் கொட்டுகின்றன. அவற்றை இடைக்காடர் சேகரித்து உணவாக பக்குவப்படுத்துகிறார். என்னாச்சு கோபாலுக்கு? என்ன நம்ம மொழியிலேயே பேசாம யாரோ மாதிரி பேசுற? நான் சொல்ல வந்தது அது இல்ல. அங்க பாரு, யாரோ தொப்பு தொப்புன்னு வந்து குதிக்கிறாங்க. ஆமா, 4, 6, 7, 8, 9 விரல விட்டு எண்ணினா 9 பேர் வந்து இறங்குறாங்க. யாராவது கூத்துக்காரங்களா இருப்பாங்களோ? கூத்துக்காரங்களா இருந்தா வாத்திய போட்டி, மேளதாளம் அதெல்லாம் எதுவும் இல்லையே. முருவா, வா, நாம ஓடி போய் அந்த மொட்டைப்புறம் பக்கமா ஒளிஞ்சுக்கலாம். இடைக்காடா, இடைக்காடா. ஆஹா ஆஹா, சிவனார் தமிழெடுத்து நவக்கிரக நாயகரை பணிந்து வணங்குகிறேன். ஓ, எம்மை அறிவீரோ? நன்மை தரும் ஈசன் நம்பி அடியேன் நான். வருடாதி பலன்கள் எழுதியது அடியேன் இடைக்காடன். எப்படி எழுதுறீர்? யூகமா கற்பனையா? கோள்களாகிய உங்கள் சஞ்சாரத்தை கணித்து எழுதினேன். ஓ, நீவீர் கோளரியும் பெருமாளோ? ஆம் குரு பகவானே, சூல சிவன் எம்பெருமான். 12 வருடத்து பஞ்சத்தை எப்படி கண்டறிந்தீர்? உமது சஞ்சாரமும் இருப்பும் திசையும் என் சிந்தை வெளியில் தீட்டிய சித்திரம் அது. இது வெகுதானிய வருடத்து பஞ்சநிலை. எங்கே மன்மத வருடத்து பலன் சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்கிறேன் குரு பகவானே. இதன் தெளிந்த கருத்து சனி பகவான் அறியாததா? இந்த மன்மத ஆண்டில் மழை உண்டு, எல்லா உயிர்களுக்கும் நன்மை உண்டு, பல பொருட்கள் வந்து சேரும், அரசர்களால் சீன தேசத்தில் சண்டை உண்டாகும், காடுகளில் விளையும் பொருட்கள் வரவு குறையும். இந்த பஞ்சம் எப்போது தீரும்? நீவீர் தடுமாறினால் அது தானாக தீரும் குரு பகவானே. தடுமாறினாளா? இல்லை, தடம் மாறினால். தடம் மாறினால் மன்னிக்க வேண்டும் நவகிரகங்களே. வந்த உங்களை வணங்கியதோடு நின்று விட்டோம், உபசரிக்க மறந்து விட்டோம். இதோ வரகரிசி பொரியுடன் மலைத்தேன் கலந்த பொரி உருண்டையும் வெள்ளாட்டு பாலும் அருள் கூர்ந்து புசித்து அருந்துங்கள். இது ஏழையின் விண்ணப்பம், எளிய மனு, யாசக வாசகம், கோரிக்கை காணிக்கை, வேண்டல் கைசாத்து. அன்பை மெச்சினோம், இதை அருந்தி மகிழ்வோம். இடைக்காடரை பெருமை செய்வோம். நன்றி நன்றி. 7, 8, 9,
பாத்தியா கோபாலு, 9 பேரும் பணால். மறுபடி சொல்லுதேன், கோவாலு இல்ல குதர்க்கும் கோவாலு ரொம்ப முக்கியம் இல்லையா பின்ன? அவங்க வந்தாங்க, பேசினாங்க, வெள்ளாட்டு பாலை குடிச்சாங்க, சாஞ்சாங்க, தரையில பாஞ்சாங்க, படுத்துட்டாங்களே. எருக்கந்தழைய தின்ன வெள்ளாட்டு பாலை குடிச்சாங்கல்ல, அதான் இந்த மயக்கம். ஆனா இடக்காட்டு சாமி மட்டும் எப்பவும் போல இருக்கிறாரு, அது எப்படி? எப்பா இந்த ஆராய்ச்சி எல்லாம் வேணாம வா, நாம ஓடிடலாம், ஓடி ஒளிஞ்சுக்கலாம். சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சிவனாருக்கு என் சிந்தை எழுந்த வணக்கங்கள். வரும்போதே கலக வாசனை அடிக்கிறதே. வருக நாரதரே, வாரும் வாரும். சிவ சிவா. நாரதன் நாராயணா என்று சொல்வது நானிலம் மறைந்த ஒன்று. சிவ சிவ என்று சொல்வதில்தான் கொஞ்சம் சந்தேகம் தொனிக்கிறது. அபச்சாரம் அபச்சாரம். எது சிவ சிவ என்று சொல்வதா? சிவ சிவா, நல்ல வேளையாக அம்பிகை அருகில் இல்லை, நான் பிழைத்தேன். இன்றுதான் சிவலோகம் சிவயோகமாக இருக்கிறது. என்ன சக்தி என்னுடன் இல்லை என்கிறாயா? சிவ 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 சிவா. நாரதா, பூலோக செய்தி ஏதேனும் உண்டோ? வந்ததே அதற்காகத்தானே. கிரகங்களை கொண்டு உலகத்தை இயக்கும் உமாபதி தாங்கள். ஆமாம். அந்த கிரகங்களை இப்போது வேறொரு சபாபதி இயக்குகிறார் என்றார். நாரதா, என்ன சொல்லுகிறாய்? பொறுமை பொறுமை. வெகுதானிய வருடத்தில் பஞ்சம் வந்தது. 12 வருடத்து பஞ்சம். அது பஞ்சத்தை விதைத்தது நீ வீர். பாவம் நவகிரக விவசாயிகள். இப்போது அந்த பஞ்சம் பஞ்சாய் பறந்து விட்டது பூலோகத்தில். நாரதா, நாரதா, 12 வருடத்து பஞ்சத்தில் வாடத் தொடங்கியது வையம். ஒருவன் இதை எப்படியோ கண்டுபிடித்து தன்னையும் தன் ஆடுகளையும் காப்பாற்றிக் கொண்டான். செய்தி அறிந்த நவகிரகங்கள் அந்த மானுடனை பார்க்க போயினர். போன இடத்தில் விருந்துண்டனர். உண்ட மயக்கத்தில் உறங்கிவிட்டனர். மயங்கி சாய்ந்தவர்களை மாற்றி மாற்றி படுக்க வைத்தான் அந்த மனிதன். பிறகு என்ன நடந்தது? பிறகு என்ன? கிரகங்களை மாற்றி வைத்ததால் கிரக நிலை மாறியது, பருவநிலை மாறியது, இடி இடித்தது, மழை பொய்தது, பஞ்சம் ஓடியது, பசுமை கூடியது, வறண்ட பூமியை திரண்ட மேகங்கள் கட்டி பிடித்தன, மரங்கள் பூத்து கனிகள் சொரிந்தன. மஞ்சம் விரித்த பஞ்சம் வாரி சுருட்டி ஓடி ஒளிந்தது. எங்கே அந்த நவகிரகங்கள்? அருணாச்சலத்தில் மலையடிவாரத்தில் இடைக்காட்டு சித்தன் தபோவனத்தில் பள்ளத்தாக்கும் குகையை சுற்றிலும் படுத்து கிடக்கிறார்கள். பாவமாய் பரிதாபமாய். இடைக்காட்டு சித்தனா? சிவ சிவா, நாம் உண்மை அறிவோம், உமா மகேஸ்வரன் திருவிளையாடலையும் அறிவோம், இடைக்காட்டு சித்தன் பக்தன் என்பதையும் அறிவோம். போகட்டும் மகாதேவா, சங்கொலி எழுப்பி அந்த 9 கிரகங்களின் உறக்கம் கலையுங்கள். இடைக்காட்டு சித்தன் ஒரு நவநாத சித்தரிடம் உபதேசம் பெற்றவர் அல்லவா? அந்த நவநாத சித்தரே தாங்கள் தானே? மகாதேவா, கொஞ்சம் சங்கொலி எழுப்பி அவர்களை எழுப்பிவிடும். போனால் போகிறது, உமக்கு புண்ணியமாய் போகட்டும். நாரதா, எனக்கே புண்ணியமா? நாராயண நாராயண, சிவ சிவா. எங்கிருக்கிறோம் நாம்? வண்ணச்சோலை, வசந்த சுகந்தம், வசீகர வாசம், சிரிக்கும் பறவைகள், பாடும் வண்டினம், களிப்பில் விலங்கினம், வனமெல்லாம் திருவிழா. எப்படி எப்படி
அனுப்பிய பஞ்சம் அகன்றது எப்படி? பொய்த்த மாமழை பொழிந்தது எவ்விதம்? வாடிய பயிரெல்லாம் வளர்ந்தது யாரால்? மாறிய கிரகநிலை மாற்றியது யார்? புரிந்து விட்டது சனீஸ்வரா. அதோ தவத்தில் இருக்கிறான் பார் இடைக்காட்டு சித்தன். அவனால் தான், எல்லாம் அவனால் தான். ராகு, கேது, தீண்டி எழுப்புங்கள் அவரை. பொறுத்தருள்க சனீஸ்வரா. யாம் குரு பகவான் சொல்கிறோம். அவன் சித்தன் தவத்தில் இருக்கிறான். தவத்தை கலைப்பது தர்மமாகாது. அப்படி என்றால் என்ன செய்யலாம் குரு பகவானே? அவன் தவத்தை கலைக்காமல் அவன் உள்மனதை ஊடுருவி கேட்போம். இடைக்காடா, ஏன் இப்படி செய்தாய்? நவக்கிரகங்களுக்கு என் வணக்கங்கள். தங்கள் கிரகநிலை மாற்றத்தால் தரையும் வறண்டது, தரணியும் சுருண்டது. என் தவப்பேற்றால் இதை அறிந்தோம். சிவப்பேற்றால் எம் ஆடு மாடுகள் காத்தோம். ஆனால் அகிலம் அகிலம் உனக்கென்ன அதிகாரம்? உலகத்தை பற்றி உனக்கு ஏன் இந்த தன்னார்வம்? அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. அண்ணாமலை சிவனின்றி ஒரு செயலும் நடவாது. எல்லாம் சிவன் செயல் அன்றி இவன் செயல் அல்ல. எம்மையே இடமாற்றம் செய்ய எண்ணம் வந்தது எப்படி? மண்ணளக்கும் சிவனாரை மனத்தால் யாம் வேண்டினோம். சின்ன வயதிலேயே வானம் அளக்கும் வரம் பெற்றோம். ஒவ்வொரு நாளும் இருப்பிடத்தை உற்று நோக்கி வணங்கி உபாசனை செய்வோம். கிரகநிலைகள் உமக்கு அத்துபடியோ? எல்லாம் அந்த சிவனார் சித்தப்படி. மாற்றம் செய்த மாயவனா நீ? எந்த கிரகம் எங்கே அமர்ந்தால் என்ன பயன் என்பதை ஓதியவன் சிவன், உணர்ந்தவன் இவன். அதனால்தான் மயங்கி இருந்தோரை மாற்றி கிடத்தி போட்டு பஞ்சம் விலக்கினேன், பரிதாபம் விலக்கினேன். பொறுத்தருள்வீர் நவக்கிரகங்களே. மெச்சினோம் இடைக்காட்டு சித்தா. இந்த நிகழ்வு உலகத்தால் எந்த நாளும் பேசப்படும். வையம் உம்மை மறவாது, என்றும் துதிபாடும். உம்மால் எம் புகழ் யுகமெல்லாம் ஒலிக்கும். வாழ்த்துகிறோம், வாழ்த்துகிறோம். எல்லாம் அவன் செயல், அண்ணாமலை சிவன் செயல். ஐயா, தாங்கள் யாரென அறியலாமா? அடியேன் வழிப்போக்கன். இந்த அருணாச்சலத்து மலையை பிரயாணக்காரன். என் பெயர் வைத்தி. தாங்கள் திருப்பெயர்? என் சிறு பெயர் அருணாச்சலம். இறையூர் என்பது எனது ஊர். இறையூர், ஆஹா, இனிமையான பெயர். நன்னில நாடான செங்கன்மாதேசம் செல்லும் வழியில் உள்ளதே அந்த இறையூரா? அறிவீர அந்த ஊரை? அங்கிருந்து பார்த்தாலும் இந்த அண்ணாமலை திருமலை நன்றாக தெரியும். ஆனாலும் உம்மை வருத்தி நீ விரிந்த மலைவலம் வருகிறீர்கள், அப்படித்தானே? இல்லை ஐயா, இல்லை. உள்ளங்காலின் வெள்ளெலும்பு தெரிய தேய மலை சுற்ற அதுவல்ல காரணம். அப்படியானால் இந்த தள்ளாத வயதில் தளராத கிரிவலம் வரும் ஆசை ஏன்? ஐயா, ஒரு மழை காலத்தில் இறையூர் ஏரி நிரம்பி விட்டது. ஊரின் வடமேற்கு நதி வெள்ளம் பெருகிவிட்டது. மழை தொடர்ந்தால் இறையூர் கோட்டையே அழிந்துவிடும். கோவில்கள் சிதைந்துவிடும். ஊரே நீரில் ஒழிந்துவிடும். பயிர்கள் அழியும், உயிர்கள் சிதையும். அந்த சூழ்நிலையில் அண்ணாமலைக்கு அரோகரா என்றேன். இடைக்காட்டு சித்தரை என் நெஞ்சிலே நிறுத்தினேன், துதித்தேன். அதன் பின்னர் இறையூர் காப்பாற்றப்பட்டது. இடைக்காடர் காப்பாற்றிக் கொடுத்தார். இடைக்காடரின் நேர்பார்வையில் இறையூர் இன்னும் வாழுகிறது. அதற்காகத்தான் இந்த நடைப்பயணம். நன்றி கடன். ஐயா, இங்கு சற்றே இளைப்பாறலாமா? களைப்பாக இருக்கிறேன். கட்டும் பசி வேறு. இந்த காட்டு பகுதியில் மண் சாலையில் இந்த அகால நேரத்தில் என்ன கிடைக்கும்? கிரிவலம் தொடரலாம். அண்ணாமலையாரே, இடைக்காடரே. ஐயா, அங்கு பாருங்கள், ஒரு முதிய சன்னியாசி நம்மை நோக்கி வருகிறார். இதோ இதோ நமக்கு அருகில்தான் வருகிறார். அவர் திருக்கரங்களில் மலை வாழைக்கனி. இந்தாருங்கள், இந்த மலை வாழைக்கனியை சாப்பிடுங்கள், பசியாருங்கள். கும்பிடுகிறேன் சாமி. பசியால் துடித்தேன். புசிக்கு கனி தந்தீர். எல்லாம் சிவன் செயல், இடைக்காடர் திருச்செயல். வணங்குகிறேன் சுவாமி.
உங்களை எங்கோ பார்த்திருக்கிறேன். உம் சிரிப்பொலியை எப்பொழுதோ கேட்டிருக்கிறேன். நீங்கள் ஆம் ஆம், இந்த நகைப்பு கூட நான் அறிந்ததுதான். சுவாமி, தாங்கள் யார்? தாங்கள் யார்? தாங்கள் யார்? சுவாமி, மௌனமா? சுவாமி, சுவாமி, இடைக்காட்டு சித்தர் இயற்றிய ஞான சூத்திரம் 70 பாடல்களும் எனக்கு அத்துப்படி. ஆனாலும் எனக்கு எழுத படிக்க தெரியாது. மூலிகை வைத்தியம் செய்கிறேன். என் பெயர் வைத்தி. ஒரு மருந்து செய்வதற்காக மூலிகையை தேடி இந்த மலையை நாடி வந்தேன். சுவாமி, நல்வழி காட்டுங்கள். அல்லிச்சுனையை அடுத்து கீழிறங்கி 600 கஜம் வடகிழக்கில் செல்லுங்கள். சுனை வரும். உடும்பு உங்களுக்கு வழிகாட்டும். மூலிகை உங்கள் முன்னர் சிரிக்கும். சுவாமி, சுவாமி, தாங்கள் யார் என்று சொல்லுங்கள் சுவாமி. ஏழை எளியவன் இளிச்சவாயன், மாயன் சேயன் நமச்சிவாயன். சுவாமி, நீங்கள் இடைக்கடரா? இடைக்காட்டு சித்தரா? மானுடத்துடன் யாம் பெரும்பாலும் பேசுவதில்லை. ஆயினும் முற்பிறவியில் நீ எம் மந்தையில் ஆடாய் இருந்தாய். எம் பாடல்களை கேட்டாய், பாடம் கற்றாய். அது இந்த பிறவியின் வாசமாயானது வசப்பட்டது. சுவாமி, நான் உங்கள் அடிமை சுவாமி. அடிமை, வழி வழி அடிமை சுவாமி, வழி வழி அடிமை. கலியுக வாழ்வினில் நலிவுகள் நேரலாம். ஆனாலும் அண்ணாமலை சிவன் எந்நாளும் காப்பான். வாழ்த்துக்கள். இடைக்காட்டு சித்தருக்கு அரோகரா! இடைக்காட்டு சித்தருக்கு அரோகரா! இடைக்காட்டு சித்தருக்கு அரோகரா! யமதர்மராஜா வருகிறார்! யமதர்மராஜா வருகிறார்! யமதர்மராஜா வருகிறார்! யமதர்மராஜாவுக்கு எங்கள் வணக்கங்கள். வாழ்க வையகம், வாழ்க உயிர்கள், வெல்க நீதி, தழைக தர்மம். சித்திரகுப்தா, ஏதேனும் எழுத்தோலைகள் இருக்கின்றனவா? ஆம் பிரபு, வையகத்தான் ஒருவன் ஒரு ஞானப்பாட்டு எழுதியுள்ளான். அதில் நம்மை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்படியா? என்னவென்று? கர்மரோக திசையிலே கால் நடந்த பயணத்தில் பெருமை புகழ் பட்டங்கள் பதுங்கி நின்று ஒதுங்கிட தர்மராசன் ஓலை காட்டி சிரித்து நின்று அழைக்கையில் மர்மதேச யாத்திரைக்கு மறுப்பு சொல்லக்கூடுமோ? பிறகு பிரபு, என்ன சித்திரகுப்தா? எம்மை பற்றியும் ஒரு எழுத்தோலை. அதையும் நீயே சொல் சித்திரகுப்தா. என்ன தயக்கம் அதில்? நீ வீர்தானே என்னுடைய மக்கள் தொடர்பு பிரதானி. சித்திரகுப்தன் சபைதனில் செத்திடும் பட்டியல் அச்சிட்டு கிடந்திடும். அத்தனை பெயர்களும் அணிவகுத்திருந்திடும். புத்தகம் அதில் விடுவிடு பெயர் இல்லையே. நிஜம். யமதர்ம பிரபு, இன்றைய பணிகள்? சித்திரகுப்தா, உன்னை தவிர மற்றவர் அனைவரையும் வெளியே போகச் சொல். அனைவரும் வெளியே செல்லுங்கள், வெளியே செல்லுங்கள். சித்திரகுப்தா, கணக்கேடுகள் தயாராயிருக்கின்றனவா? எப்போதும் போல் இருக்கின்றன பிரபு. என்ன தகவல் வேண்டும்? சற்று முன் கூட சிவஜோதி கலந்த ஒருவர் திருவண்ணாமலை மகான் பற்றி ஒரு குறிப்பு கேட்டார், கொடுத்தேன். அப்படியா? அவர் எந்த தகவல் கேட்டாலும் கொடும். அவர் சொன்னால் சிவனும் கேட்பார், நானும் கேட்பேன். தர்ம பிரபுவுக்கு எவரின் பதிவேடு வேண்டும்? இடைக்காடர். இடைக்காடர். இதோ பிரபு, இடைக்காட்டூரார், இடைக்காடனார், இடைக்கழி நல்லூரார், இடையன் திட்டனார், இடைக்கோட்டு ஏந்தல், இப்படி சில பெயர்கள் உள்ளன. ஆனால் பிரபு, இவர்கள் அனைவரும் செய்யுள்தாரர்கள், ஜீவிதத்தில் இல்லாதோர், பிறவிக்காக காத்திருப்போர். பிரபு, இன்னொரு இடைக்காடரும். இவர் சித்தர், அண்ணா நாட்டவர், அருணாச்சலத்தவர். ஆனால் என்ன தயக்கம் சித்திரகுப்தா? தர்மபிரபுவின் கணக்கு பதிவேட்டில் இவர் தாய் தந்தை பெயர் குறிப்பிடவில்லை. சித்திரகுப்தா, சித்தர்களுக்கு அது தேவையில்லை. மகான்களுக்கு தாய் தந்தை பெயர் குறிப்பிட்டு வைத்துள்ளமே. மகான்கள் நிலை உயர்வானது. மானுடராய் பிறந்து மற்றவைகளை துறந்து மாச்சரியங்களை மறந்து மனத்தை இழந்து தன்னை வருத்தி தானே உயர்ந்து சிவஜோதியில் கலப்பவர்கள் மகான்கள். ஓ, சித்தர்கள் உருவாக்கப்படுவதில்லை சித்திரகுப்தா. முன்வினை பயனால் உற்பத்தியானவர்கள் சித்திரகுப்தா. இவர்கள் சுயம்பு. எனவே தந்தை தாய் பெயர் தேடுவதில்லை சித்திரகுப்தா. இடைக்காடர் குறிப்பை வாசி. மின்னலை பிடித்து விளையாட வல்லவர் இடைக்காடர். அண்ணாமலை சிவனன்றி ஒரு அணுவும் அசையாது என்ற உறுதியாளர். ஆணவம் அழிக்கும் தலம் இது என்று முரசறைந்தவர். மனித பதர்களோடு பேச மாட்டார். மௌனம் இவர் மொழி. ஆடு மாடு மேய்த்தபடி வானம் அளப்பவர் இவர். சீடர்கள் கிடையாது, மாணவர் எவரும் இல்ல. சர்வ வல்லமையானவர். புண்ணிய கணக்கில் மட்டுமே இவர் பெயர். இவர் ஜனித்தது பரிதாபி ஆண்டு மார்கழி திங்கள் திருவாதிரை நட்சத்திரம். இவர் அவதார திருநாள் கலியுக கணக்குப்படி 782ஆம் ஆண்டு. தர்ம பிரபு, என்ன மீண்டும் ஒரு தவறு இவர் கணக்கேட்டில். என்ன சித்திரகுப்தா, சொல்லும். இவருடைய ஜீவித முடிவு நம் கணக்கேட்டில் குறிப்பிடப்படவில்லையே.
அது எம் தந்தை லிங்கேஸ்வரன் பூர்த்தி செய்ய வேண்டியது. தந்தை ஈசன் கேட்டதால் தான் இந்த தகவல் கோரினோம். இடைக்காடர் சங்கதிகளை அந்த ஈசனுக்கே சமர்ப்பிப்போம். அப்படியே செய்கிறோம். நமச்சிவாய நமசிவாய நமசிவாய. இடைக்காட்டு சித்தா, தந்தைக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். உன் தவக்குகையிலும் மயிலாடும் பாறையிலும் தேடிவிட்டு சோழ தீர்த்தம் வந்தோ. நீராட வந்தாயா? நீராடும் இந்த தேகம் நீராட தேவையில்லை தந்தையே. இனி வரும் மகான்கள் சோழ தீர்த்த பெருமை உணர்ந்து கொள்ளவே இங்கு வந்து அமர்ந்தேன் தந்தையே. இடைக்காடா, உனக்கு கர்வம் உண்டோ? வைராக்கியம் உண்டு. கர்வம் என பொருள் உண்டா என்ன? உன்னிடம் ஆணவம் இருப்பதாக. 5 எழுத்து மட்டும்தான் என் ஆதாரம். அதற்கு யார் எந்த பெயர் வைத்தால் எனக்கு என்ன? எல்லாம் தங்கள் சித்தம் தந்தையே. இடைக்காட்டு சித்தா, நீ எம்மில் 2 கலக்கும் போது இடிமுழக்கம் கேட்கும். மலை பிரதேசத்து மரங்கள் யாவும் தலைவிரித்து ஆடும். ஏதோ பிரளயம் வந்ததென்று மலைவாழ் கொடிய மிருகங்கள் கொலை நடுங்கி பயந்து கூக்குரல் கடப்பும். முற்றாத மூலிகைச் செடிகளும் அச்சத்தில் மணக்கும். மற்ற தாவரங்களும் காலமில்லா காலத்தில் மலர் சுரிந்து சிரிக்கும். கொடிகள் கால் நடுங்கி நாட்டியமாடும். மலைச்சுனைகளில் தண்ணீர் பொங்கி மேலெழுந்து எட்டி பார்க்கும். பிடிப்பின்றி நிற்கும் சிறு சிறு குன்றுகளும் பொலபொலவென்று உதிர்ந்து செதறும். அந்த இருட்டிலும் ஒரு மின்னல் தோன்றும். உன் தவப்பாறை குகை வெடித்து விரிசல் காணும். அந்த மின்னல் பாறை குகையை உடைத்து மலையை நோக்கி தாவும். அப்போது எம் திருமலை சிவந்து ஜொலிக்கும். கடலில் தோன்றும் சூரியன் போல ஒளியில் மிதக்கும். பின் மலை முழுவதும் மஞ்சள் வண்ணம் சுமக்கும். சில கணங்களில் அந்த வெளிச்சம் மலைக்கு வெண்மை தீட்டும். எல்லாம் அந்த நள்ளிரவில் நடுநிசையில் நடந்தேறும். நீ என் மலையின் மணிபூரக பகுதியில் மின்னலாய் நுழைவாய். என்னிலே நிறைவாய். நிஜ ஜோதியாய் உறைவாய். நமசிவாய நமசிவாய நமசிவாய. அண்ணாமலை சிவனாரே போற்றி. அண்ணாமலை சிவனாரே போற்றி. இதைவிட பேரு இந்த இடைக்கடனுக்கு இனி ஏது ஏது? எல்லாம் நமசிவாய, எல்லாம் நமசிவாய, எல்லாம் நமசிவாய. வாழ்த்துகிறேன் இடைக்காடா. வணங்குகிறேன் அருணேசா, அருணாச்சலா. துவங்குகிறேன் இத்தவ குகையில் சிவக்கவிதை. நமசிவாய 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 நமசிவாய. நவாப் ஜான், உமாதேவியாக KR அனுராதா, இருளியாக பிரமீளா மற்றும் நிலைய கலைஞர்கள் ராமசுவாமி சுதர்ஷன், V பார்த்தசாரதி ஆகியோர்.